இன்ட்ரெஸ்ட்டை கிராப் பண்ணணுன்றதுக்காக ஒரு நிறைய சாங்ஸில் ராஜா சாரோட செகண்ட் பீஜம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இனி அந்த செகண்ட் பீஜம்ன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ ஒரு பீஜமில் சாங்கே முடிஞ்சிருது. அந்த ஒரு பீஜம் அந்த ஹுக்காக போட்டு அந்த ஹுக்கை வச்சு ரெப்படிஷன் ஃப்ரேசஸ் வச்சு சாங் முடிஞ்சிருது. அது மட்டும் நல்லா இருந்தால் போதுன்ற மாதிரி வந்து தியேட்டர் மூமெண்ட்டை மட்டுமே வச்சுட்டு கதை எதுவும் இல்லை. சப்போஸ் தியேட்டர் மூமெண்ட்டே இல்லை, ரொம்ப ட்ரையான பீரியட்லாம் அந்த மாதிரி ஒரு படம் தான் ஓடும். ஆடியன்ஸுமே வந்து ஸ்டூபிட் இல்லைல்ல. சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து அதில் கிடைச்ச விசிபிலிட்டியை வச்சு எம்பி ஆகியிருக்காங்க. இப்போ எம்எஸ்வி சாரோ இல்லை வந்து எஸ்பிபி சாரோ இல்லை விஜய் ஆண்டனி அவங்களே வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. பட் அந்த வாய்ப்பு கிடைக்காம மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. இருக்கும்போது இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு, சரி இப்போ என் பாட்டை வந்து எப்படி ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நானே ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு நானே ஒரு ஐடியா ஒன்று எழுதி ஒன்று ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களை வந்து சரி மியூசிக் டைரக்டர் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபிலிம் கிரிட்டிக் கூட நிறைய படங்களை பார்ப்பீங்க, நிறைய இது. ஸோ இப்போ இந்த தியேட்டர்கள் மூமெண்ட்டை பற்றி பேசணும். இப்போ நிறைய வர்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டர் மூமெண்ட்டை மட்டுமே வச்சுட்டு கதை எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 5 இடத்துல கை தட்டணும், விசில் அடிக்கணும். செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 இடத்துல அடிக்கணும் படம் இட்டு. நடுவில் கதை அந்த இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அப்படி யோசிக்க வர்றப்போ நடுவில் ஒரு தியேட்டர் மூமெண்ட்டை போடு, ஒரு ஸ்லோ மோஷனை போடு, ஒரு பயங்கரமான பாட்டை போடு, முடிஞ்சு. இப்படி மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நிறைய வந்து இந்த கான்டென்ட் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தான் ஒரு இருக்குது. நம்ம மற்ற ரீஜனல் மூவிஸை கம்பேர் பண்ணுறப்பவே இன்றைக்கி நம்ம வர இப்போ சொன்னீங்களா ஒரு 200 படங்கள் வருது அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மூவிஸ் தான் வந்து நம்ம மனசில் நிற்குது. அதுக்கு காரணம் அதில் உள்ள கண்டென்ட். மீதி எல்லாமே வந்து இப்படி ஓடுது. அதில் சில படம் ஹிட்டும் ஆகிடுது. அந்த மாதிரி ஹிட் ஆச்சுனாக்கா அது ஒரு ப்ரெசிடென்ஸில் வச்சுட்டு ஓகே இனிமேல் இந்த மாதிரி படம் பண்ணால் போதும், கதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு போகுது. இது வந்து ஆரோக்கியமாக விஷயமா இல்லை எப்படி இது? அதான் ஆரோக்கியமாக இல்லையான்றது நம்ம வந்து ஒரு பீரியடை ஜட்ஜ் பண்ணி தான் சொல்லணும். இப்போ உட்காந்துட்டு நம்ம இமீடியட்டாக சொல்ல முடியாது. மேபி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த 2020 30 வரைக்கும் அந்த படங்கள் என்ன அந்த மாதிரி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண தான் சொல்ல முடியும். பட் நீங்கள் சொல்கிற தியேட்டர் மூமெண்ட்டை மட்டும் வச்ச படம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் தியேட்டர் மூமெண்ட்டே இல்லை, ரொம்ப ட்ரையான பீரியட்லாம் அந்த மாதிரி ஒரு படம் தான் ஓடும். 2 படம் வந்தால் ஓடும், 3 படம் வந்தால் ஓடும், 4வது படத்தில் தெரிஞ்சிடும் கதையே இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸுமே வந்து ஸ்டூபிட் இல்லைல்ல. இப்போ வந்து வயலன்ஸ் செல் ஆகுதுன்னு சொன்னாங்க. பயங்கர வயலன்ஸான படங்களாக வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சு. வாரம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வருது. இப்போ ஹீரோ வந்து ஒரு ஃபெயிலியராக இருப்பாங்க, ஃபைனலில் போய் அந்த ஹீரோ வந்து சக்ஸஸ் ஆகிடுறான், ரியலைஸ் பண்ணிடுறான்ற டெம்ப்ளேட்லேயே ஒரு 2 படம் 3 படம் இந்த வாரம் கூட ஒரு படம் வந்துருச்சு. எல்லா படமும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இப்போ இது ரெடனண்ட்டாக ஆகும்போது வேற ஒரு ஜான்டர் ஒர்க் ஆகும். ஸோ ஆடியன்ஸ் அது வந்து அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்பொழுது இன்னொன்று பண்ணும். அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி சில படங்கள் வரும். திருப்பி போர் அடிக்கும் பொழுது அடுத்த ட்ரெண்டை பிரேக் ஆகும். அது வந்து அதுவுமே ரொம்ப நார்மலான ஒரு சைக்கிள் தான். ஓகே. ஸோ ஒரு பக்கம் ஃபீல் குட் வந்துட்டே இருந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் துரந்தர் கரெக்ட் பயங்கர வயலண்டான ஃபிலிம் இல்லையா, அதுவும் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா எல்லாத்துக்குமே டேக்கர்ஸ் இருக்காங்க. எல்லா ஜான்ராக்கும் டேக்கர்ஸ் இருக்காங்க. சோஷியல் மீடியா வந்ததுனால எல்லாத்தோட நம்பர்ஸும் நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ ஓடிடி நீங்கள் சொன்னீங்களே, அவங்க வந்து எல்லா ஷோஸோட நம்பர்ஸ் வச்சிருக்காங்க கிளியராக. எந்த ஷோ எவ்வளோ பண்ணியிருக்குது, எந்த ஷோ எந்த ஏரியாவில் பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு எல்லாமே டேட்டா ட்ரிவனாக ஆயிடுச்சுன்றதுனால எல்லாத்துக்குமே தேர் இஸ் அ டேக்கர். நீங்கள் வந்து ஹார்ட் கோர் உங்களால் பார்க்கவே முடியாத படம் பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 10 பேரை டார்கெட் பண்ணி அந்த படங்கள் வருது. ஸோ அந்த பிஸ்னஸ் அதுக்குள்ளே அந்த 10 பேரை டார்கெட் பண்ணி அந்த 10 பேர் அது கன்சியூம் பண்ணி அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஜான்ரான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் அப்படி தானே. கரெக்ட். ஹாரர் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. சில பேரால் அது பையே பண்ண முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து ஓடிடிலாம் வந்து எல்லாமே இன்டர்நெட் ரெவல்யூஷனில் எல்லாத்தோட நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருது. அதனால ஈஸியாக இருக்குது டார்கெட்டடாக. பட் அல்டிமேட்லி எல்லாத்துலேயுமே மார்க்கெட் டிசைட் பண்ணுதுன்றது தான் உண்மை. ஓகே. இப்போது நீங்கள் ட்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணதுனால இப்போது இன்றைக்கி ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகுது. ஒரு மாதம் 1.5 மாதம் அதை வந்து எல்லா இடத்துலையும் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சு போகுது, வேறு ஒரு பாட்டு வருது. இது வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். பழைய பாடல்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. இது வந்து அந்த பாடலினுடைய தன்மையே அவ்வளோதானா? இப்போ வர பாடல்கள் வந்து ஷார்ட் லிவ்டாக இல்லை அந்த காலத்தில் இவ்வளோ சோஷியல் மீடியா இல்லாதனால ஓரளவுக்கு அந்த ஆடியன்ஸ் வேறு மாதிரி இருந்து அந்த மாதிரி வந்ததா, இல்லை அந்த பாடல் குவாலிட்டி நல்லா இருக்கா? இப்போ வர படங்களையுமே பார்த்தீங்கன்னா சில ஃபைட் சீன்ஸ்லாம் பழைய பாட்டை தான் எடுத்து வந்து போடுறாங்க, ரெஃபரன்ஸுக்கு கொண்டு வராங்க. ஸோ இப்போ வர்ற பாடல்கள் எல்லாம் வந்து ஷார்ட் லிவ்டாக இருக்குதா? குவாலிட்டி ஆஃப் த சாங் கம்மியாயிடுச்சா? இல்லை ஆடியன்ஸினுடைய மூட் வந்து அவ்வளோதான் இப்போ இனிமே அப்படிங்கிற மாதிரி? இது எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்வியில் நிறைய ஆன்சர்ஸ் சொல்லிட்டீங்க. இது எல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போது வர பாடல்கள் நல்ல பாடல்கள் கண்டிப்பாக இருக்குது.
லாங் லாஸ்டிங்கான சாங்ஸ் கண்டிப்பாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தேடணும், அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போது எந்த பாட்டு போய் சேரணுன்றது வந்து டிசைட் பண்ணுறது வந்து வேறு வேறு ஆடியோ கம்பெனி டிசைட் பண்ணுறாங்க. இதுதான் வைரல் ஆகும், இந்த படம் ப்ரமோட் ஆகிறதுக்கு இது ஹிட் ஆகும். இப்போது ஒரு 20 years பேக்கு ஒரு பர்டிகுலர் மியூசிக் டேரக்டர் பண்ண பாட்டெலாம் வந்து ரிப்பீட்டடாக இருந்தால் தான் கேட்கும். படம் ரிலீஸ் ஆகி தேட்டரை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேசட்டில் அந்த பாட்டை கேட்டு ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போது அந்த பாட்டு அந்த படத்துக்கான ஓப்பனிங் அது கொடுக்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். வேற அந்த பாட்டெல்லாம் கல்ட் ஹிட் ஆகிடும், அந்த படம் வந்து காண போயிருக்கும். பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த பாட்டு மாதிரி ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பாட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நிறைய ரீசன்ஸ். ஆடியன்ஸுமே வந்து ரொம்ப ஷார்ட்லியோட இப்போ ரீலில் பார்க்குறீங்க 1 minute ஒரு நிமிஷம் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போது ஆடியன்ஸோட மென்டாலிட்டி அப்படி இருக்குது. இப்போ ஏதோ ஒரு படத்தில் வருமே எல்லாத்தையும் நான்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி பண்ணுற கேட்டகரி, இப்போ எல்லாருமே யூஸ் அண்ட் த்ரோ ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்து அவ்வளோதான் டைம் இருக்குது, எல்லாத்தையுமே அவங்க தூக்கி போட்டு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்காங்கன்னும் பொழுது அதுவுமே ஒரு ரீசனாக இருக்குது. முன்னாடி கேசட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ ஒரு பாட்டு கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூடமே நீங்கள் அந்த கேசட்டில் அது போயிட்டுருக்கும். அந்த MP3 வந்தோடனே டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நம்பர் ஆஃப் சாங்ஸு பாட்டில் குறைஞ்சிருச்சு, சாங்கோட டியூரேஷன் குறைஞ்சிச்சு, யாருக்கும் அவ்வளோ டைம் இல்லை. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 2005 50 படம் தான் வரும். 50 படத்தில் நீங்கள் 50 படத்தில் ஒரு பாட்டு நல்லா இருந்தால் கூட 50 பாட்டை நீங்கள் ஒரு வருஷத்தில் கேட்பீங்க. 365 நாளில் நீங்கள் 50 பாட்டை தான் கேட்பீங்க, அவ்வளோதான் கன்சியூமே பண்ணுவீங்கன்னும் போது வேறு வழியே இல்லை, நீங்கள் திருப்பி அந்த பாட்டை போய் கேட்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு திருப்பி கேட்கறதுக்கான ஸ்பேஸே கிடையாது, திருப்பி உங்களை கேட்க வைக்கிறது வேற யாரோ. ஸோ ஒரு 3 தடவை நீங்கள் ரேடியோவில் அந்த பாட்டை கேட்டால் 4வது தடவை நீங்கள் கேட்குறீங்க, ஒரு மாதத்தில் அதை அந்த பாட்டை யூஸ் பண்ணி தூக்கிடுறீங்க. ரெண்டாவது மெமரிஸ் அசோசியேட் ஆகிருக்கும் பாட்டோட. ஒரு பாட்டோட வந்து நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னா அந்த சாங்கை வச்சுட்டு அந்த சாங்கை கூட வந்து உட்காந்துட்டு ஒரு மெமரிஸ் அசோசியேட் ஆகிருக்கும். இன்றைக்கெலாம் வந்து லவ் ஃபெயிலியர்னா நெக்ஸ்ட் டே வந்து போயிடுறான், மூவ் ஆன் பண்ணி போயிடுறான். அப்போது உங்களுக்கு சாங்கோட மெமரிஸ் அசோசியேட் ஆகுறது, அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸோட தன்மை, நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸு, இது எல்லாமே ரீசன். மியூசிக்கோட குவாலிட்டி குறைஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா டிபேட்டபிள். நல்ல பாட்டு வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது, தேடி பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது கூட உங்களுக்கு வேலியன்ட்னு ஒரு சிம்பனி பண்ணியிருக்காரு இளையராஜா. நீங்கள் சொல்கிற மியூசிக் டைரக்டர் சாயபேங்கர், அனிருத், சந்தோஷ் நாயக் எல்லாருமே சூப்பர் சாங்ஸ் பண்ணுறாங்க. ஜஸ்டின்லாம் சூப்பர் சாங்ஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் நீங்கள் அப்படி தேடி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல சாங் இப்போவும் இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ இப்போது இந்த டாப்பிக்லேயே நீங்கள் சொன்னது தான் டியூரேஷன் ஆஃப் த சாங். ஒரு காலத்தில் ஐ திங்க் 9 minutesக்கெல்லாம் இருந்த சாங் டைம் போய் 6, 5, இப்போ ஐ திங்க் 3, 2.5 வந்துட்டுருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது? இதில் மெரிட் என்ன, டிமெரிட் என்ன? மெரிட் வந்து டிமெரிட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த சாங்குக்கான டைமு ஒரு வியூவரை உள்ளே இழுத்து ஒரு 5 நிமிஷம் கேட்க போகிறான்ற கேரண்டி கிடையாது. 3 நிமிஷம் சாங் லெங்க்தாக இருந்தாலுமே நீ பிடிக்கலான்னு டக்குன்னு மாற்றிட போகிறான். ஸோ அது 3 நிமிஷத்தில் அவன் அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவரோட எக்ஸ்போஷர் பயங்கரமாக இருக்குது. வந்து இன்டர்நேஷ்னல் சாங்ஸ்லேருந்து லோக்கல் சாங்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்போஷர் இருக்குது எனக்கு வியூவருக்கு. அப்போது அந்த எக்ஸ்போஷரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏதாவது ஒன்று கேட்டால் கூட இது இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிடலாம். சோர்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும். எங்கேனாவது ஒன்று எடுத்தால் உடனே யூடியூப்பில் ஒரு மீம் போட்டுருவாங்க, இது இங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. இன்னொன்று அந்த 3 minutesல வந்து பிஜிஎம்ஸ் உங்களுக்கு 2வது பிஜிஎம்ன்ற கான்செப்டே இப்போ ராஜா சரோட சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிஜிஎம் மட்டும் பயங்கரமாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் பிஜிஎம் நல்லா இருக்கும், ஆனால் செகண்ட் பிஜிஎம் வந்து இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிராப் பண்ணணுன்றதுக்காக நிறைய சாங்ஸில் ராஜா சரோட செகண்ட் பிஜிஎம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி அந்த செகண்ட் பிஜிஎம்ன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ ஒரு பிஜிஎம்மில் சாங்கே முடிஞ்சிருது. ஸோ அந்த ஒரு பிஜிஎம் அந்த ஹுக்காக போட்டு அந்த ஹுக்கை வச்சு ரெப்படிஷன் ஃப்ரேசஸ் வச்சு சாங் முடிஞ்சிருது. அது மட்டும் நல்லா இருந்தால் போதுன்ற மாதிரி அது வந்து க்ரியேட்டிவ் சைட்லேருந்து டிமெரிட்டாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ஈஸியான ஃபேக்டர். ஒரு பாட்டு அந்த ஹுக்கை மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா அது வந்து அதை வச்சு அந்த பாட்டு ஈஸியாக 2-3 படத்தை கூட ரன் பண்ணிடலாம். ஸோ அதனால் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஊக் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது வந்து இப்போது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து மேண்டேட்ரி. ஏன்னா அது போட்டால் தான் அங்கே ஒரு ரீல்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு தான் ப்ரொமோஷன் நடக்கும் அப்படிங்கிற விஷயம். அதேமாதிரி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பமாக ஒன்று பண்ணிங்கன்னா கூட முகம் தெரியாத ஆட்களை நீங்கள் வந்து போட்டிங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் பெருசாக போக மாட்டேங்குது. இந்த பாட்டு என்ன தான் சூப்பராக இருந்தாலுமே உங்கள் ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேக்காக ஒரு ட்ரெண்டை ப்ரொமோட் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ
அங்கே வந்து நிஜமாகவே நம்ம பண்ணுற அந்த டேலண்ட்டை வந்து நிஜமாக எடுத்துகிட்டு போனோம்னாக்கா இன்றைக்கி வலுக்கட்டாயமாக நம்ம சில இன்ஃப்ளூயன்சஸையோ இல்லை தெரிந்த முகங்களையோ இல்லை இந்த மாதிரி ஊக் அப்படிங்கிறது ஓகே நீங்கள் போடணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி திணிப்பு மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? சரி, பார்ட் ஆஃப் த கேம். அது நம்ம வந்து எனக்கு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ சில பேரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும், சில பேர் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு. அஃபோர்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது பார்க்கணும், எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா வந்து இன்றைக்கி ஜெயிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க இருக்காங்க. இந்த ஒரு சோ கால்டு இந்த பிஆர்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. கரெக்டான இடத்துல போய் சேர்ந்தாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் இப்போ என்னோட கேஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கரெக்டான படம் பண்ணுறேன், கரெக்டான டேரக்டரோட பண்ணுறேன், ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் பண்ணுறேன் அப்படின்னா அந்த படம் அமைஞ்சிச்சுன்னா இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு அப்கமிங் நியூஸ் டேரக்டருக்கு நடக்கும். இல்லைனா நீங்கள் நடத்துறதுக்கான என்ன விஷயங்களோ அது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து செய்ய முடியும். இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க போகிறாங்க. எவ்வளோ சிங்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பாடி வந்து அதில் இருக்கிற விசிபிலிட்டி கிடச்சி சான்ஸ் கிடச்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து அதில் கிடைச்ச விசிபிலிட்டியை வச்சு எம்பி ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எதுவுமே ஒரு குறைய சொல்ல முடியாது இல்லையா. உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குன்னும் போது நம்ம வேலை பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மைனஸ். கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் ஐ திங்க் தேர் வில் பி அ ரிசல்ட். ஓகே. ஸோ இப்போது மியூசிக் டைரக்டராக வந்து இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஒரு அப்கமிங் சைல்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா பாட்டு பாடுறான், பொண்ணு நல்லா பாட்டு பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நல்லா வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், உடனே அதுக்கான கிளாஸஸில் போடுவாங்க. இப்போது ஒரு பையன் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகும் அப்படிங்கிறது வந்து எங்கே ஒரு பேரண்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்னோடய கேஸில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம், படையை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து எப்படி சூப்பராக பாடுறாரு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து இது அவர் பாடல எஸ்பிபி பாடுறாருன்னு இருக்கும்போது சொன்னார். அப்போ அது யார் பாடுறாரு, எஸ்பிபி எப்படி பாடுவார், இவர் சும்மா வாய் அசைக்கிறாரு. அது வந்து எனக்கு பயங்கரமாக ஃபேசினேட் ஆகிடுச்சு சின்ன வயசில். அப்போது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்றது வந்து நான் சொல்கிறது ரொம்ப கிட்டாக இருக்கும்போது அது என்னை ஃபேசினேட் பண்ணிடுச்சு. அப்போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றது தோண்ட போய் தான் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்லாம் புக்கிலலாம் சின்ன வயசுலேயே சும்மா வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ மியூசிக் டைரக்டர்னு எழுதி வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ரீசெண்டாக ரீவ் போது. ஸோ இப்போ அந்த ஒரு இது எனக்கு சின்ன வயசில் இருந்துச்சு. அந்த மாதிரி மியூசிக்ன்றது ஓஷன். இப்போ மியூசிக் டைரக்டர்னு ஒன்று இருக்காங்கன்றதே சில கிட்ஸுக்கெலாம் தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் மியூசிக்கில் இன்க்ளினேஷன் காட்டலாம். ஸோ பட் ஃபஸ்ட்டு நம்ம மியூசிக்கை படிக்க வச்சிடணும். அது வந்து ஒரு பேரண்ட்டாவோ ஒரு அந்த கிரியேட்டர் நம்ம குரூம் பண்ணணும். மியூசிக்கை எக்ஸ்போஷர் கொடுத்து படிக்க வைக்கிறது பேசிக்கு. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ என்னவோ நம்ம திணிக்காமல் சிம்பிளாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அதை படிக்க வைக்கலாம். கொஞ்சம் மியூசிக்கோட தியரி ஓரளவுக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அவங்க வயசாக எங்கே இன்க்ளினேஷன் காட்டுறாங்கன்னு நம்ம ஸ்பாட் பண்ணி அந்த ஒரு சேனலில் நம்ம போனோன்னா அவங்க மியூசிக்கில் வருவாங்க. மியூசிக்கில் நல்லா வருவாங்க, பாடுறது நல்லா வருவாங்கன்றதை தாண்டி மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பிலீவ் பண்ணுறது வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கும் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் கூட சின்ன வயசில் ஸ்லாம் புக்கில் எழுதிட்டேன் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு. ஆனால் நான் மியூசிக் டைரக்டர் ஆக முடியுமான்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. காலேஜ் முடிச்சு வந்த உடனே அந்த டவுட் இருந்துச்சு. அப்போ விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் போது கூட போய் சேரல. ஏன்னா எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு நம்ம மியூசிக் டைரக்டர் ஆக முடியுமான்னு. ஸோ மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரியேஷன் பண்ண முடியுதா, நம்மளால் ஒரு சுச்சுவேஷனை உணர முடியுதா, அதை நம்ம பிலீவ் பண்ணுறோமா, இல்லை நம்ம பண்ணுற மியூசிக்கையோ நம்ம க்ரியேட் பண்ணுற மியூசிக்கையோ இன்னொருத்தவங்க உணர்றாங்களா அப்படின்றது அது ஒரு ஜேர்னி. அது நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கலாம், கூட இருக்கவங்க யாராவது சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணி தான் மியூசிக் டைரக்டர் ஆக முடியும். பட் மியூசிக் கற்றுக்கலாம், அவங்க ஒரு விஷயத்தில் எக்ஸல் ஆகலாம், அதை ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. பாடகர் ஆகலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் ஆகலாம், ஆர்கெஸ்ட்ரா கண்டக்டர் ஆகலாம், பர்ஃபார்மன்ஸ் மியூசிஷியன் ஆகலாம், ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் ஆகலாம், பேண்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணலாம். மியூசிக் டைரக்டர்ன்றது அதில் ஒரு ஏரியா. ஸோ அது நம்ம அவங்க சின்ன வயசுலேருந்து மியூசிக் எக்ஸ்போஷர் கொடுத்துட்டாங்கன்னா வயசாகும்பொழுது அவங்க ஒரு விஷயத்தை அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதில் நம்ம ட்ரைனிங் அண்ட் க்ரூமிங் கொடுத்தோன்னா வரப்போகிறாங்க. ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் எனக்கு தெரிஞ்ச இருக்கும். இப்போ எம்எஸ்வி சாரோ இல்லை வந்து எஸ்பிபி சாரோ இல்லை விஜய் ஆண்டனி அவங்களே வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. பட் அந்த வாய்ப்பு கிடைக்காம மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. அது ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப அது எப்படி நடிக்க வந்து எப்படி மியூசிக் டைரக்டர் ஆக முடியும், இது வேறு ஜோன் அது வேறு ஜோன் ஆச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. அது எப்படி பாசிபிள்? அது இப்போ வந்து உள்ளே வரும்போது அவங்க வந்து நான் இது கற்றுக்கல, நான் வந்து ஆக்சிடென்டலாக மியூசிஷியன் ஆகிட்டேன், இல்லை நான் ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எல்லாருக்குமே இது இருக்குது. இப்போ என்னையை நீங்கள் கூப்பிட்டு நடிக்க வச்சிங்கன்னா நான் ஆக்சிடென்டலாக ஆக்டர் ஆகிடலாம். ஸோ ஆனால்
அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்குறோமான்றது தான் நம்மளோட லாங்குவிட்டியை வந்து சொல்லுது இல்லையா. இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாருமே உள்ளார வந்து கற்றுக்காமல் வந்திருக்க மாட்டாங்க. உள்ளே வரும்பொழுது மேபி அவங்க வந்து நெய்வாக இருந்திருப்பாங்க, இல்லை ஆக்சிடென்டெல்லாம் வந்திருப்பாங்களே தவிர உள்ளே வந்த பிறகு அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஆக்டர்ஸ் எடுங்க, ஃபஸ்ட் படத்தில் வந்து அவங்க ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியாது. ஆனால் வந்து இப்போ 50 ஃபிலிம்ஸ் 100 ஃபிலிம்ஸ் தாண்டி அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல், பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா. சின்னதாக ஆரம்பிக்கும் பொழுது அவங்களே டெவலப் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து நான் எங்கே வீக்காக இருக்கேன்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் எல்லாருமே உள்ளார வரும்போது அவங்க வந்து ஜீரோவாக கூட இருக்கலாம், ஆக்சிடென்டெல்லாம் வந்துடலாம். பட் வந்தது பிறகு நான் கற்றுக்கவே இல்லைன்னு சொல்கிறது வந்து அப்படி யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்காங்க, கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஜோனை தாண்டி வேற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாக்கா தேர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்டிப்பாக லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நான் வந்து இது கேட்குறதுனால சொல்கிறேன். இப்போ நான் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து பாட்டு பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு, சரி இப்போ என் பாட்டை வந்து எப்படி ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நானே ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு நானே ஒரு ஐடியா ஒன்று எழுதி ஒன்று ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து அது ஆச்சுன்னா நான் ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கான டெக்னீஷியனை சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே உள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அந்த எக்ஸ்போஷரில் அவங்க ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, கரெக்டாக பண்ணதுக்கூடிய ஒரு ஃபார்மல் விஷயங்கள் பண்ணுறாங்களான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே பண்ணுவாங்க. விஜய் ஆண்டனி வந்து எடிட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு எடிட்டிங் கற்றுட்டு இருக்காரு. புரியுது. உள்ளே வரும்போது எதுவும் தெரியாமல் இருந்திருக்கலாம். கரெக்ட். ஸோ அதே போல் தான் ஐ திங்க் பாக்யராஜ் சார் ஆகட்டும், எஸ்ஜே சூர்யா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு படத்துக்கு மியூசிக்லாம் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் இந்த கேட்டகரி தான் அவங்க நினைக்கிறேன். அதான் மியூசிக், சினிமாக்கு மியூசிக் பண்ணுறதுன்றது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறது தான். ஆமாம். இப்போ மேபி உங்ககிட்ட ஒரு டியூன் இருக்கலாம், நம்ம பாட்டிக்கிட்டே ஒரு டியூன் இருக்கலாம், அந்த டியூன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டியூனையும் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பேரரசு சார் கூட மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் கூட பல்லவியெல்லாம் எழுதி பாட்டையெல்லாம் அவர் பாடிவரெல்லாம் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஸோ அவங்க ஆடியன்ஸ் கூட அந்த கனெக்ட் பண்ணுற விஷயம் அவங்ககிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதான் அந்த சோல். அதுக்கப்புறம் கரெக்டாக டீம் வச்சு பண்ணுவாங்க. அவங்க ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, 2 படம் பண்ணியிருப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாக அவங்க மியூசிக் ரைட்டர் ஆகணும்னாங்கன்னா அவங்களும் அதை கற்றுக்க வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ, இப்போ சூப்பர் சிங்கர் மை போன்ற நிகழ்ச்சிகளில் வந்து நிறைய டேலண்ட்ஸ் வெளில வர ஆரம்பித்தாங்க. அது நிறைய பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சுது. நிறைய பேர் சினிமாக்குள்ளேயும் போனாங்க. நிறைய பேர் அந்த சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான மேடையை வச்சு வெளியிலையும் அவங்களோட எக்ஸ்போஷர் போச்சு. இதெல்லாம் பாசிட்டிவாக ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இன்னொரு சைட் பார்த்திங்கனாக்கா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களும் சூப்பர் சிங்கரில் போகணும், அவங்களும் பிரபலம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு புஷ் போயிட்டே இருக்குது. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஆரோக்கியம் தானா? ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தா, அதில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து போட்டுருந்தாங்க, 8 வயசுக்கு கீழே 9 வயசுக்கு கீழே இருக்க பசங்களை வந்து ரியாலிட்டி ஷோவில் போடக்கூடாது, டிஆர்பிக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று வருது. ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறது? இது வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்றது அவங்கள பொறுத்து தான். இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நான் வந்து புக்கே படித்ததில்ல, சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் ஃபுல்லாக வந்துட்டேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து ஸ்கூல் போகாமையோ இல்லை காலேஜ் போகாமல் நான் மியூசிக் படித்தேன் அப்படின்றத அவர் அட்வொகேட் பண்ணுறாருன்னு நம்ம எடுத்துக்கூடாது. அவரோட கேஸில் அது கரெக்டாக இருக்குது. அவரோட கேஸில் அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அந்த ஜேர்னி எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து சூப்பர் சிங்கரோ இல்லை ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய சிங்கர் ஆகுனீங்க, அந்த ஷோ வந்து உங்களுக்கு க்ரூம் பண்ணிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவ். வேற அந்த ஷோ உங்களுக்கு ட்ராமா கொடுக்குது, சின்ன வயசுலேயே உங்களுக்கு ட்ராமா கொடுத்துருக்குது, அந்த சைல்டுக்கு அந்த ஷோ வந்து ட்ராமா கொடுக்குதுன்னா அந்த பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அது பாசிட்டிவ் ஆகிறதும் நெகட்டிவ் ஆகிறதும் வந்து பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணு, ஷோ போய் பாடிட்டு வா, நல்லா பாடினா ஓகேன்ற லெவலில் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, அது ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிறாங்கன்னா அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்போ ஒரு ஃபெயிலியர் இருக்கும்பொழுது வந்து அந்த குழந்தைய வந்து பீனலைஸ் பண்ணுறதோ இல்லை கம்பேரிசன் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு நீங்களே ஒரு டாக்ஸிக்கான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கிட்டிங்கன்னா அது நெகட்டிவான விஷயம். ஸோ அது அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா. நான் சொன்ன இதே கேஸ் தான். இப்போ ஸ்கூலே போகாமல் மியூசிக் பண்ணி சின்ன வயசில் நீ ஹிட் ஆகிட்ட, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே எஃபர்ட் எடுத்து பண்ணி ஹிட் ஆகிட்டேன்னும் போது இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். பட் வேறஸ் அது வந்து நீங்கள் சப்போஸ் அதை பார்த்து இன்னொருத்தர் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கூல் போகல, காலேஜ் போகல, எதுவுமே பண்ணல, டிகிரி இல்லை, நான் மியூசிக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நீங்கள் 35-40 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு டிகிரி கூட இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பேடான திங் தானே. ஸோ எல்லாத்துக்குமே பெர்ஸ்பெக்டிவ் தான். அவங்களோட ஜேர்னி வந்து செப்பரேட்டு, அவங்கவுங்க ஜேர்னி அவங்கவுங்க டெஸ்டினி வந்து டிஃப்ரெண்ட்டு. அதை வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி போகணும். ஓகே. ஸோ இப்போது பாடல்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ
முன்னொரு காலத்துலலாம் வந்து ரொம்ப பாடல்களில் வந்து நிறைய கர்நாடிக் அந்த ஒரு சங்கதி அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ் லிரிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது, ரொம்ப தெளிவாக கேட்டது, நல்ல 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 லிரிக்ஸ் வந்தது, மீனிங்ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லிரிக்ஸே கேட்க முடியல அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்குது. இப்போவும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, லிரிக்ஸே கேட்க முடியலன்னு. ஆனால் இந்த மீனிங் வேறு, அவ்வளோ ஒஸ்ட்டான மீனிங்கு, அவ்வளோ வந்து தரம் இல்லாத ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது இந்த நிமிஷம் இதை வந்து பார்க்க வைக்கணும். இப்போ இந்த ஜென்சி பசங்க பார்க்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, இது உடனே ட்ரெண்ட் ஆகணும், வைரல் ஆகணும்னா ஒரு 4 வேர்டை போடு, இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜிப்ரிஷாக அதை ஒன்று போட்டு அடி அப்படிங்கிறாங்க. இது வந்து மியூசிக்காக ஒரு விஷயம் பார்க்குறப்போ அதில் ஒரு காம்பனன்ட் தான் அந்த கவிதைகள் அப்படிங்கிற விஷயம், அந்த லிரிக்ஸ் அப்படிங்கிறது. அந்த லிரிசிஸ்டுக்கான ஒரு இது வந்து அந்த வேல்யூ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடுச்சா? இதோ 1-2 படங்கள் வருது, நல்ல பாடல்களும் வருது, பட் மெஜாரிட்டியாக ட்ரெண்டில் போகிறதுக்காக இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி இதை அப்ரிஷியேட் பண்ணணுமா, இல்லை வந்து இனிமேல் இப்படி தான் இருக்க போதா, நம்ம தலையெழுத்து இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி? இல்லை அதான் அதுக்கான டேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க கன்சியூம் பண்ணுறாங்கன்னும் போது அது இப்படி இருந்துகிட்ருக்கோம். அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு நல்ல நல்ல படங்கள், பொன்னியின் செல்வன் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் வரும், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் வரும், இல்லை இப்போ ரீசெண்டாக சில படங்கள் எல்லாமே நல்ல சாங்ஸ் தான். அந்த மாதிரி சில படங்கள் வரும்போது அந்த பாட்டை வந்து மறக்காமல் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நான் ஒரு ஆடியன்ஸாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னும் போது, ஒரு நல்ல படம் வரும்பொழுதோ, இல்லை ஒரு நல்ல படம் ஒரு ரிவ்யூவில் வரும்போதோ அந்த படத்தை என்கரேஜ் பண்ணி அந்த பாட்டை வந்து பாடி, அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து நல்ல சாங்ஸ்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதை நீங்கள் தேடி பார்த்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாட்டு கேட்குறதுன்றது ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. நம்ம தேடி போய் ஒரு பழைய பாட்டெல்லாம் பிடிச்சி இந்த படத்தில் இந்த பாட்டு நல்லா இருக்குது, இதை நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அந்த கேசட் வாங்கி கேட்குறது. இப்போ வந்து யாருக்கும் அந்த டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தேர் ஓவர் லோடட் வித் சாங்ஸ். ஸோ அவங்க எந்த சாங் அவங்களுக்கு ரீல்ஸ்லையோ எங்கேயோ அவங்க கன்சியூம் பண்ணுறாங்களோ அதை அவங்க கேட்குறாங்க. யாராவது போய் மியூசிக்கை தேடி கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அது குறைஞ்சிருச்சு. மேபி அதை பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல சாங்ஸை என்கரேஜ் பண்ணி, டேலண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான விஷயம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே.